ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 425 எம்ஆர்பி மூலமாக ஃபார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்கும், எக்ஸாம் ப்ராசஸ் என்ன இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குமா, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனாலும் இதுக்கு முன்னாடி எடுத்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்த நோட்டிஃபிகேஷன் டிட்டோ அதே தான் வரும். அதை தவிர உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அது எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். அதர்வைஸ் வேறு எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. அதனால் லாஸ்ட் இயர் 2022 நடந்த எக்ஸாம் நடந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லலாம். இதே இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். வேணும்னா நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் ஒரு திருப்பி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எப்படி அப்ளை பண்ணுறது, எக்ஸாம் ஃபீஸ் என்ன, எக்ஸாம் சென்டர் என்ன, வேறு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டலாக ஒரு 32 பேஜஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷனில் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரில. அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் 30. ஸோ இந்த டேட்லாம் வேணாம். ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். போஸ்ட் வந்து அதே தான், லெவல் 11 தான் எடுக்கிறாங்க. அதே உங்களுக்கு வந்து பே லெவல் தான். ஸோ கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து அவங்க அதில் கொடுத்துருவாங்க. ஸோ பிசி அப்படின்னா பேக்வேர்டு கிளாஸஸ், பிசிஎம் அப்படின்னா பேக்வேர்டு முஸ்லீமு, டிஏபி அப்படின்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேனு, தென் ஜென்ரல்னு ஒரு கோட்டா இருக்குது, ஜிடினா ஜென்ரல் டர்னில் ஒன்று இருக்குது, எம்பிசி டிஎன்சியில் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ், டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு, தென் ஷெடியூல் காஸ்ட்டு, ஷெடியூல் காஸ்ட்லேயே அருந்ததியர், தென் ஷெடியூல் ட்ரைப்ஸு, தென் உமன். இந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து அதில் வந்து சொல்லுவாங்க. ஸோ எந்த டேட் அதை மட்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். எக்ஸாம் டேட் அதிலே அனௌன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. பே ஸ்கேலையும் அவங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தென் ரிசர்வேஷன் டீட்டெயில், ஸோ அதுவும் வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதிலே உங்களுக்கு எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வந்து போஸ்ட் அப்படிங்கிறத அதிலேயே கொடுத்துருவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் கேட்டகரிக்கு வந்து மினிமமாக 18 வயசு வரைக்கும் உங்களுக்கு மினிமமாக இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 59 இயர்ஸ் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 59 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஏஎஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி எல்லாத்துக்கும். ஓசியில் மட்டும் மேக்ஸிமம் வந்து 32 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருதா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் 59 வயசு, ஓசிக்கு மட்டும் 32 வயசு. இதுவே வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அதே கேட்டகரியில் 59 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் ஓசிக்கு வந்து 42 வயசு வரைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதே மாதிரி தான் உங்களுக்கு 50 வயசு வரைக்கும் ஓசியில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா பாருங்கள், எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் ஷால் போசஸ் த ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன் ஆன் த டேட் ஆஃப் 10/8/2022. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டீட்டெயில் பார்த்தோம்னா நமக்கு வந்து அது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக இருக்கலாம். ஸோ மைண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வந்து 10/8 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டேட்டு அக்கார்டிங் அவங்களுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி, எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போது நமக்கு வந்து என்னைக்கு 17ஆம் தேதி ஓப்பன் ஆகுது அப்படின்னா 17ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த தேதி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஃபார்மசிஸ்ட் அப்படின்னா என்ன இருக்கணும்னா 17/2/2025 உங்களுக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும். டிப்ளமா ஃபார்மசி, அப்படி இல்லைனா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் ஃபார்ம் டி. ஸோ நீங்கள் எது வந்து முடிச்சிருந்தாலும் ஓகே தான். மஸ்ட் ஹாவ் ரிஜிஸ்டர் வித் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் கீப் த ரிஜிஸ்ட்ரேஷன் அலைவ் பை ரெனியூவிங் இட் ரெகுலர்லி எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அலைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எலிஜிபிலிட்டி. ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. இதுதான் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியனாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் ஓகே தான், நம்ம எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ இதை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து படித்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒன்றும் இருக்காதுன்னு பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு படித்து சொல்கிறேன். தி கிளைம் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்கார்ட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷனல், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி ஆர் ஜென்ரலி அக்செப்டட் ஒன்லி ஆன் த இன்ஃபர்மேஷன். நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் அது அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. வித்தவுட் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் த கிளைம். ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணாமல் இன்கேஸ் நீங்கள் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் எழுதிட்டாங்க, செலக்ட் ஆகிட்டீங்க, அப்போ வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களோட ஏஜ்லேயோ இல்லை எஜுகேஷனில்
குவாலிஃபிகேஷன்லையோ இல்லை டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்லையோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஊஸ் அவுட் பண்ணிடுவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேண்டிடேட் கிளைம் த ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் ஒன்ஸ் த ப்ரொவைடிங் சேம் ரெஸ்ட் ஆஃப் த ஸோ நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், ரெண்டுமே ஒரே நாளில் நடந்துடும். உங்களுக்கு 1 ஹவரில் இருக்கும். 50 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கொஷின் இருக்கும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் 40% ஆஃப் மினிமம் மார்க்ஸ் எடுக்கணும். அதர்ஸாக இருந்தாலும் அதே தான் உங்களுக்கு மார்க். ஸோ உங்களுக்கு வந்து 40%, அதாவது 50 மார்க்ஸில் வந்து 40% எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ 20 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் எலிஜிபிள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் பேப்பரை வந்து உங்களுக்கு வந்து திருத்துவாங்க. இன்கேஸ் இதுலேயே நீங்கள் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா உங்களை வந்து ஃபார்மசி எக்ஸாமே நீங்கள் வந்து மீன்ஸ் திருத்தவே மாட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 100க்கு 40 மார்க் எடுக்கணுன்னா 50க்கு நீங்கள் வந்து 20 மார்க் எடுத்தாவே குவாலிஃபை ஆகிடலாம். வெறும் 20 மார்க் தான். இதை பாஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மசி பேப்பர் வந்து திருத்துவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாமு 100 மார்க்ஸுக்கு இருக்கும். குவாலிஃபை மார்க்ஸ் வந்து 30-35 கொடுத்துருக்காங்க. அதர்ஸ்க்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து 30 மார்க்கு. ஆனால் இது வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸ் தான், ஜஸ்ட்டு குவாலிஃபை ஆவீங்க அவ்வளோதான். ஹையஸ்ட் மார்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் செலக்ட் ஆவாங்க, அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் வில் பி ஸ்டாண்டர்ட் டிப்ளமா லெவலில் தான் உங்களுக்கு ஃபார்மசி எக்ஸாம் இருக்கும். கொஷின் பேப்பர் வில் பி செட் இன் த இங்கிலீஷ் ஒன்லி, இங்கிலீஷில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். 100 ஆப்ஜெக்டிவ் அந்த டைப்பில் கொஷின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு கிடையாதுங்கிறதுனால நீங்கள் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணலாம். மார்க் ஆஃப் ராங் மார்க், தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட், இன்டர்வியூவும் கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்னு. தென் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர். லாஸ்ட் டைமில் இந்த திருப்பும் மேக்ஸிமம் இது எல்லாமே வரும். இதை தவிர வேறு ஏதாவது வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் பாருங்கள். செலெக்ஷன் வில் பி மேட் ஆன் த மார்க்ஸ் ஆப்டைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டூலி ஃபாலோம் தி ரிசர்வேஷன் கம்யூனல். அதாவது நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும், செலெக்ஷன் ஆவீங்க. அதுவும் உங்களோட கம்யூனிட்டி வந்து அந்த ரொட்டேஷனில் வரும். தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிஹெச் கேண்டிடேட் 300, அதர்ஸ்க்கு வந்து 600 ருபீஸ் வச்சுருக்காங்க லாஸ்ட் டைமு. இந்த டைம் வந்து நம்ம செக் பண்ணணும், மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு தான் பண்ணணும். உங்களுக்கு டெமோ அப்ளிகேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து மொபைல்லே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். தென் வந்து இதில் வந்து என்ன பண்ணணும், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணணும். தென் ஃபார்மசிஸ்ட்டில் போகணும். தென் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லுவாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இதையும் நான் உங்களுக்கு ஒரு தடவை படித்து பார்க்குறேன். Interested and eligible candidate or visit the Medical Service Recruitment Board www.mrb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஹோம் பேஜில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் போகணும். தென் செலக்ட் த நேம் ஆஃப் த ஃபார்மசிஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். ஆல் த ரெக்வயர்ட் பர்டிகுலர் டு பி என்டர் வித்தவுட் ஸ்கிப்பிங் எனி ஃபீல்டு. ஸோ எந்த ஃபீல்டையும், அதாவது உங்களுக்கு வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு எதாக இருந்ததுன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸ்டார் போட்டிருப்பாங்க, அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. மொபைல் நம்பரில் இமெயில் ஐடியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கணும். மொபைலில் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வராப்பில் இருக்கணும், ஓடிபி வரும். மெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ அதனால் ரெண்டுலேயும் மெசேஜ் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை வந்து உடனே அப்ளை பண்ணிடுங்க. 1 or 2 days லேட் பண்ண உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் டு ப்ரொவைட் த ஆல்டர்னேட் செகண்டரி மொபைல் நம்பரையும் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. மற்ற டீட்டெயிலாம் 1 by 1 அவங்க அப்டேட் பண்ணுவாங்க, அதனால் ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லேண்ட்லைன் நம்பர் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆல் த கம்யூனிகேஷன் வில் பி ஸோ சென்ட் த ரிஜிஸ்டர் மொபைல் ஐடி. ஸோ மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு மற்ற டீட்டெயிலாம் அனுப்புவாங்க, மெயில் ஐடிக்கும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கேண்டிடேட் ஆர் ரெக்கார்ட் த அப்லோட் த ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கலர் ஃபோட்டோகிராஃப் நாட் எக்ஸீடிங் த 500 KBக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸ்கேன் பண்ணி உங்களோட நேமை வந்து போட்டு, அதாவது இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கணும். அதில் வந்து ஃபைலுக்கு வந்து நீங்கள் உங்களோட நேமை போட்டு வச்சுக்கோங்க. 500 KBன்னு எழுதி வச்சுக்கோங்க. தென் சிக்னேச்சர் நாட் எக்ஸீடிங் 200 KBக்குள்ளே நீங்கள் வந்து வச்சுக்கணும். Copy of the not exceeding 500 KB in size, scanned copy of the signature not exceeding 200 KB of size as per the specification given the guidelines. Scanning upload the photograph signature அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபையும் சிக்னேச்சரையும் நீங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் நீட் டு அப்ளை ஒன்லி ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். ஹால் டிக்கெட்டை வந்து லேட்டராக ரிலீஸ் பண்ணுவாங்க. 1 by 1 அவங்க அப்டேட்டும் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் வித் எம்ஆர்பி மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் போய் கேட்டுக்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து ரெகுலராக நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். தென் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணும்போது மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லுவோம். டெமோ வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நம்மளோட
வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா எவ்ரி டே ஒரு 2-3 செல்ஃப் அசஸ்மெண்ட் வீடியோவாக ஓல்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட போடலான்னு இருக்கேன். இதில் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 கொஷினோ 15 கொஷினோ ஆன்சரை சொல்லாமல் வெறும் கொஷின்ஸை மட்டும் படிப்போம். கடைசியில் உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கடைசியாக உங்களோட ஆன்சர் கீயை நம்ம கொடுக்கும்போது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரே வீடியோவில் கொஷின் இருக்கும், ஆன்சர் இருக்கும், கடைசியில் ஆன்சர் கீயை நான் உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யாரெல்லாம் செல்ஃப் அசஸ்மெண்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா பேர் சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். ஒரு வீடியோவில் 15-20 கொஷின் வரைக்கும் நம்ம வந்து போடலாம். தொடர்ந்து பார்த்தீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஃபர்தர் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.